Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலா ரெண்டு வகையான வடை பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இன்ஸ்டன்ட்டா. அவல் வடையும் ஜவ்வரிசி வடையும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரெண்டுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். இன்னைக்கு வந்து அவல் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ அவல் வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. ஒரு பவுலில் ஊற வச்ச அவலை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்னதாக கட் பண்ணது கொஞ்சமாக, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு நல்லா மசிச்சது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம வடையாக தட்டிக்கலாம். இதை இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு சின்ன வடையாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா மாவையும் சின்ன வடையாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடை தட்டிட்டோம். இந்த வடை பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திட்டமான சூடு தான் இருக்கணும். அதேமாதிரி ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டே வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டான சூடு இருக்குது. இப்போ நம்ம வடை அதில் பொரிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கீழ்ப்பக்கம் லைட்டாக ஒரு கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது வடை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். அவல் வடை சூப்பராக ரெடி ஆகிடுது. வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ அவல் வடை ரெடி. அடுத்து நம்ம ஜவ்வரிசி வடை பண்ணலாம். ஜவ்வரிசி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இது வந்து பச்சை தண்ணியில் ஊற வைக்காமல் நல்ல சுட தண்ணியில் ஊற வைங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி குழன்னு ஆகிடும். நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம கலந்துடலாம். இப்போது ஜவ்வரிசி நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2லேருந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணது, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிடலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வடையை தட்டணும், இல்லாட்டி கையில் வந்து நம்மளுக்கு ஒட்டும். நல்லா ஒரு பெரிய சைஸ் பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இது வந்து நம்ம வடை தட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம கட்லெட்லாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை தட்டிக்கணும். இப்போ நம்ம ஜவ்வரிசி கூட எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, ஏன்னா ஜவ்வரிசியும் நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோம். உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்ததுனால இதை வந்து நம்ம இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட்லெட்லாம் செய்கிற மாதிரி இப்போ அதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடை எல்லாமே தட்டிட்டோம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டின எல்லாத்தையும் அதில் அடுக்கிடலாம். இப்போ அடிப்பக்கம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு, பொறுமையாக நல்லா வேகணும். இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நம்மளோட ஜவ்வரிசி வடை ரெடி. நான் 2 வடையுமே உங்களுக்கு நான் உடைச்சி காட்டுறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது அவல் வடை. அதே மாதிரி ஜவ்வரிசி வடையும் வெளியில் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஜவ்வரிசி வடையும் அழகாக ரெடி ஆகிடுது. அதே மாதிரியே நல்லா வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.